அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க போற வீடியோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னோட பாகம் 2க்கான வீடியோ. ஸோ இதற்கு முன் நாம கேண்டில்ஸ்டிக்ஸ் சம்பந்தமான பாகம் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் சம்பந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன், அதே போல ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகள் சம்பந்தமா நாம பார்த்திருந்தோம். ஸோ இந்த 2வது பாகத்தில் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட வகைகள் பார்க்க போறோம். ஓகே, ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதே போல பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இந்த கேண்டில்ஸ்டிக் சம்பந்தமான முழுமையான வீடியோ சீரீஸை பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் அவங்களுக்கு பாகம் 1 பாகம் 2 என்ற அடிப்படையில் தான் எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணப்படும். ஸோ அந்த ஓர்டருக்கு உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே ரைட், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக 4 வகையான கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகே ரைட், இப்போ முதலாவது இந்த பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் ஒரு மார்க்கெட்டில் ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் நம்ம எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறது கேட்டால், அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட கிரிப்டோ கரன்சி கோயினாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மற்ற ட்ரேடிங் யூஸ் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த விடயங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதுகளோட விலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து மெயினாக யூஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஒரு கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே ஒரே மாதிரி ஒரே அளவாக இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரு சில டிஃப்ரெண்ட் இருக்கு. அதுக்கான காரணம் அதோட விலைகளில் எப்படி ஆரம்பித்து எப்படி க்ளோஸ் பண்ணுதோ அதை பொறுத்து அதோட தன்மைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்படும். ஸோ அதுகளை வைத்து கொண்டு தான் இந்த கேண்டில்ஸ்டிக்கோட அந்த வகைகள் நாம் பார்க்க போகிறோம். ஓகே ரைட், இந்த வீடியோவில் இந்த வகைகள் மட்டும்தான் பார்ப்போம். ஸோ பாகம் 3ல் தான் ஸ்பெசிஃபிக்காக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் சம்மந்தமாக நாம் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே, முதலாவது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த நேம் உங்களுக்கு ரீட் பண்ணும் போது தெரிஞ்சிருக்கும், புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே ரைட், அப்படின்னு என்னன்னு கேட்டால், ஒரு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ஒரு கோயினை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் எல்லா கோயின்களோட விலையும் ஒன்று அதிகரித்து கொண்டு போகும் அல்லது டவுன் ஆகி கொண்டு போகும். இந்த 2ல் ஒன்று நடக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சிங்காக ஓகே சைட் வேல ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஓகே ரைட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கிரிப்டோ கரன்சி கோயினோட ப்ரைஸ் ஓகே கண்டினியூவா டவுன் ஆகிக்கொண்டு வருதுன்னு வைத்துக்கொள்ளும். ஓகே, கண்டினியூவா அதோட விலை வந்து டவுன் ஆகிக்கொண்டு வருது, கிராஷ் ஆகிக்கொண்டு வருது. அப்படி பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த விலை பார்த்தீங்கன்னா இப்படியே கண்டினியூவா டவுன் ஆகிக்கொண்டு கீழே போயிடாது. ஓகே, ஒரு இடத்துல அந்த விலை வந்து தடுத்து நிறுத்தப்படும். ஓகே, இப்படியான ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி கண்டினியூவா டவுன் ஆகிறது தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து அந்த கோயினோட ப்ரைஸ் வந்து அப்பாக ஆரம்பிக்கும். ஓகே, அப்பாக ஆரம்பிக்கும். ரைட், இப்போ இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டால், ஒரு கோயினோட ப்ரைஸ் கண்டினியூ அப்படி டவுன் ஆகி ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த இடத்துல வந்து அப் ஆகுது தானே, இந்த ஏரியாவை நம்ம சொல்லுவோம் புல்லிஷ் ரிவர்சல் ஏரியா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்களில் வரக்கூடிய பேட்டர்ன் ஓகே என்னென்ன மாதிரியான கேண்டில்ஸ்டிக்ஸ் வருதோ அதுகளை நாம் ஐடென்டிஃபை பண்ணோம்னு சொன்னோமா, இவர் தான் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னுக்குள்ள வரக்கூடிய கேண்டில்ஸ்டிக்ஸாக பார்க்கப்படும். இதுக்குள்ள நான் இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான கேண்டில்ஸ்டிக்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ சீரீஸில் இதன் மூலமாக ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னுக்குள்ள என்னென்ன கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்தால் எப்படியான கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், அதன் மூலமாக மார்க்கெட்டோட அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஒரு மார்க்கெட்டில் ஓகே அது ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்காக இருக்கலாம், மற்ற ட்ரேடிங்காக இருக்கலாம், எந்த ஒரு மார்க்கெட் எடுத்துட்டாலும் இந்த மார்க்கெட்டில் முக்கியமான 2 நபர்கள் இருப்பாங்க. ஓகே, ஒரு பையர் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வதா செல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்கள் இருப்பாங்க. இந்த 2 நபர்களோட வேலைகள் தான் அவங்க இந்த மார்க்கெட்டில் எப்படி பை பண்ணுறாங்க எப்படி செல் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் இந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எல்லாமே இருக்க போகுது. ஆகவே இந்த கேண்டில்ஸ்டிக் இருக்கு தானே, இது வந்து உருவாகிறதுக்கு கூட இது ஒவ்வொரு டிசைனை உருவாகிறதுக்கு கூட காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் இந்த பையரும் செல்லரும் தான். ஓகே, ஸோ இவங்களோட
ஆதிக்கம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட பிரைஸ் அப் ஆக போகுதா டவுன் ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஆகவே இப்போதைக்கு இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல இப்படியான ஒரு இடத்துல விலை தடுத்து நிறுத்தி அப் ஆகக்கூடிய ஏரியாவை தான் நம்ம புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். ஆகவே இதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. அதே சமயம் இப்படி ஒரு பிரைஸ் கண்டினியூவா டவுன் ஆகும் பொழுது தடுத்து நிறுத்தி இது மேலே போகுதுன்னு சொன்னா இப்படியான ஏரியாவுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு சப்போர்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது ஒரு சப்போர்ட்னு சொல்லும் பொழுது ஒரு விலையை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அப் சைட் கொண்டு போறது தான் அந்த சப்போர்ட்டோட வேலை. இந்த சப்போர்ட்ல அதிகளவா யாரு டாமினேட் பண்ணுவதுன்னு கேட்டா பையர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க இந்த ஏரியாக்குள்ள. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் டீப்பா. ரைட், ஓகே, இதுதான் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே, அப்படி நம்ம இரண்டாவதா பார்த்தோம்னு சொன்னா பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே, இப்போ இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் உங்களுக்கு விளங்குனுச்சுன்னு சொன்னா பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயினோட பிரைஸ் இப்படி கண்டினியூவா அப் ஆகி கொண்டு போகுதுன்னு வைத்துக்கொள்ளும். ஓகே, கண்டினியூவா அப் ஆகி கொண்டு போகுது. இப்படி கண்டினியூ அப் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதோட விலை தடுத்து நிறுத்தப்படும், அதுக்கு மேலே போக முடியாது. ஓகே, தடுத்து நிறுத்தப்பட்டு எகெயின் அதோட பிரைஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ரைட். இப்போ பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்றது இப்படியான ஒரு இடத்துல எந்த இடத்துல அதோட விலை தடுத்து நிறுத்தி அதோட விலை எகெயின் டவுன் ஆக ஆரம்பிக்குதோ இந்த ஏரியாவை பீரிஷ் ரிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படியான ஏரியாக்கள்ல என்னென்ன மாதிரியான கேண்டில் ஸ்டிக்ஸ் வருதோ ஓகே, அதுக்கான ஒரு சில கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு. அப்படியான கேண்டில் ஸ்டிக் வர்ற சந்தர்ப்பத்தில் நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கணும், எப்படி அந்த கேண்டில் ஸ்டிக்கை வைத்து நம்ம எடுக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன அதுகளை பார்த்து அடுத்தடுத்த ட்ரேடுகள் நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ இப்படியான ஏரியாக்களில் வரக்கூடிய அந்த கேண்டில் ஸ்டிக்கை நம்ம பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் வரக்கூடிய கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் ஒரு கோயினோட விலை அப்படி ஏறும் போது அது தடுத்து நிறுத்தி பீரிஷ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஏரியாவை நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ள அதிகளவான செல்லர்ஸ் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாகவும் இது பார்க்கப்படும். ஓகே, ரைட். ஆகவே பாருங்க, இந்த முதலாவது அதே போல இரண்டாவதுல ஒரு கோயினோட பிரைஸ் குறைவடையும் போது தடுத்து நிறுத்தி அப்பாகிறதையும் அதே போல அதிகரிக்கும் போது தடுத்து நிறுத்தி குறைவாகிறதையும் தான் இந்த புல்லிஷ் அண்ட் பீரிஷ் ரிவர்சல்ல நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதா பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டினியூவேஷன் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, கண்டினியூவேஷன் பேட்டர்ன். இப்போ இதே என்னன்னு கேட்டா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயினோட பிரைஸ் வந்து இப்படி அதிகரித்து கொண்டு போகலாம். ஓகே, அதிகரித்து கொண்டு போகலாம். ஸோ இப்போ இந்த கண்டினியூவேஷன் பேட்டர்ன் சொல்லும் பொழுது இந்த கோயினோட பிரைஸ் மேலும் அதிகரிக்கணுமா இருந்தா என்னென்ன மாதிரியான கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்தா இந்த கோயினோட பிரைஸ் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இதில் அதிகரிப்ப கண்டினியூ பண்றதுக்கு ஒரு சில கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு. அது வந்தா எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கிறது அந்த மாதிரியான ஏரியாக்கள் தான் நாம இந்த கண்டினியூவேஷன் பேட்டர்னுக்குள்ள வரக்கூடிய கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது அப் ட்ரெண்டுக்கும் பார்க்கலாம். அதே போல ஒரு மார்க்கெட்டோட ஒரு கோயினோட பிரைஸ் வந்து கண்டினியூ டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது இன்னும் மேலதிகமாக கிராஷ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதால அப்படியான ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா இது வந்து எகெயின் டவுன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நமக்கு மேக் பண்ணலாம். ஆக இந்த மாதிரியான இடத்துல என்ன மாதிரியான கேண்டில் ஸ்டிக் வந்தா நம்ம அதை கண்டினியூவேஷன் பேட்டர்ன் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாகத்துகளை நம்ம பார்க்கலாம் டீப்பா உள்ளுக்குள்ள போய். ஓகே, ரைட். ஃபைனலா பாத்தீங்கன்னு சொன்னா இன்டிசிஷன் பேட்டர்ன். அதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக் மார்க்கெட்ல வருதுன்னு சொன்னா நாம டிசிஷன் மேக் பண்றதுக்காக தான் அந்த கேண்டில் ஸ்டிக் நம்ம யூஸ் பண்றது. அதாவது இதுல பையர் அதிகளவா டாமினேட் பண்றாங்களா அல்லது செல்லர்ஸ் அதிகளவா டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லி அதை பொறுத்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆனா ஒரு சில கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்டிசிஷன் பேட்டர்ன், அதாவது நம்மளால தீர்மானம் எடுக்க முடியாத அளவுக்கு அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நான் கேட்டா இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மலான ஒரு கேண்டில் எடுத்தோம்னு சொன்னோமா அந்த கேண்டில்ல பையர் டாமினேட் பண்றாங்களா அல்லது செல்லர் டாமினேட் பண்றாங்களா நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதை வைத்து நம்மளால டிசிஷன் மேக் பண்ண முடியும். ஆனா இப்படியான கேண்டில்கள் பார்த்தீங்கன்னா இன்டிசிஷன் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய கேண்டிலை வைத்து நம்மளால டிசிஷன் மேக் பண்ண முடியாது. அடுத்த கட்ட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுக்குள்ள ஒரு சில வகையான கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுகளையும் நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா கேண்டில் ஸ்டிக்கோட 4 வகையான
கேண்டில் ஸ்டிக் நம்ம பார்த்துருக்கோம். ஆகவே இதே போல மற்ற வீடியோகளும் நான் வந்து கேண்டில் ஸ்டிக் சம்பந்தமாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எல்லா வீடியோவும் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கேண்டில் ஸ்டிக் சம்பந்தமான ஒரு முழுமையான நாலேஜ் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க.